கடம்பூர் வந்துட்டோம். ஆக்சுவலி சத்தியமங்கலத்தில் இறங்கி அங்கேருந்து கடம்பூர் பஸ்ஸில் சரியான ரஷ்ஷு, சரியான கூட்டமாக இருந்தது. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல. கடம்பூர் இறங்கி கொஞ்சம் அப்படியே முன்னாடி நடந்து வரோம். ஸோ இங்கேருந்து குன்றி போக போகிறோம். அதுக்கு வந்து 3 மணிக்கு தான் பஸ்ஸு. டைம் இப்போ தான் 2 மணி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று உண்டு, இந்தியன் ஆயில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம். என்ன ஒன்று லேசாக மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். பட் நம்ம நேரம் எங்கெங்க வெயில் அடிக்கி. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சது இந்த ஊரில். சும்மா அந்த இது வரைக்கும் நடந்து போயிட்டு திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்துருப்போது மேபி ஜீப் ஏதாவது கிடைக்குமா அந்த குன்றி போகிற ஊருக்கு. ஸோ எது கிடைச்சாலே நமக்கு ஓகே. வெயில் அடிக்குது, பட் அவ்வளோ ஒன்றும் தெரில. அப்படியே ஒரு மீடியமாக உண்டு. என்ன ஊர் பேர்? என்ன பேர் அந்த ஊர் பேர்? மல்லியாந்துருவா. அந்த ஒரு ஊர் உண்டு இங்கே மேலே. போனோன்னாக்க நடந்து தான் போனோமா. எவ்வளோ நேரங்க ஆகும்? 2 மணி நேரம். இந்த வழியாக நடந்து அப்படியே காட்டு வழியாக ஏறுறாங்க. இந்த கேப் தெரியுதுல்ல, இது வழியாக போனோமா. நம்ம போகிறது வந்து குன்றி, அது இந்த பக்கம் இங்கே உண்டு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கடம்பூரில் இருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த ஊர். வா, சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒரு மலைக்கு நடுவில் அழகான வீடு. மக்களே, இதுதான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட். எல்லாம் மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பஸ்ஸு வரும், இங்கே தான் வரும் பஸ்ஸு. நல்லா சுற்றி மலை, மலைக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு கிராமம். வழியாக வந்து விட்டது பஸ். கரெக்டாக 3 மணிக்கு. கரெக்டாக 3 மணிக்கு வந்துடுச்சு பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1 hour 1.5 hour ஜர்னி இருக்கும்னு நினைக்கிறேன். அது டிஸ்டன்ஸ் கம்மி தான், பட் மலை ரோடு இல்லை. ஸோ அதனால் டைம் எடுக்கும். இதில் இந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த ஊரை பார்த்துட்டு திருப்பி இதே பஸ்ஸில் திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம். ரோடு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரோடு தான் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது இந்த ரூட்டில். ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க தான் வந்து கஷ்டம். நமக்கு பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு புது விதமான மக்களாக இந்த லோக்கல் பஸ்ஸில் போகிறது. பட் இந்த ரெகுலராக வந்து மேலே அவங்க வில்லேஜ்லேருந்து கீழே அவங்க அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்கோ மேலேருந்து கீழே வந்துட்டு போகிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பாட்டு வேறு ஓடுது, அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அந்த பாட்டோடு அப்படியே அப்லோட் பண்ணோம்னா. சீட்டு வந்து எல்லாமே ஃபுல்லுங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. கொஞ்சம் பேர் நின்று தான் வராங்கங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசினே அப்படியே போகிறோம். என் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து கொஞ்சம் தூரம் போனவொடனே எனக்கு சீட்டு கொடுத்தான், அந்த விண்டோ சீட்டை, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது இந்த ரோடெல்லாம் பார்த்தோம்னா. பஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஏறுது. ரோடு வந்து அப்படி இருக்குது. அது இல்லாத பயங்கர மேடு வேறு இந்த இடம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி பாருங்கள், இவ்வளோ தூரத்தில் ஏறி வந்திருக்கோம். ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்தாக்கா ரொம்ப கஷ்டம் ஒதுங்கிறது. ஸோ அங்கே மேலே வந்து எதுவும் ஹோட்டலு அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு மேபி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் நமக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாது. ஸோ இந்த பஸ்லேயே போயிட்டு இந்த பஸ்ஸே வந்து ரிட்டர்ன் வரோம். அதுலேயே வந்து திருப்பி வர போகிறோம். பாட்டு சவுண்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணாங்கனாக்கா நம்ம அந்த ரியல் சவுண்டை வந்து கேப்சர் பண்ணலாம். பட் இந்த பஸ்ஸோட சவுண்டு வந்து சூப்பராக இருக்குது மேட்டில் ஏறுறது. அதுவும் இல்லாத இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வர அந்த பறவைகள் சத்தம், அதுவும் வந்து ஒரு மாதிரி நமக்கு நல்லா இருக்குது. இந்த இந்த மாதிரி ஜீப்லேயும் வந்து ஆளுங்க போகிறாங்க. இங்கே மேலே இருந்து கீழே அந்த கடம்பூருக்கோ இல்லை கடம்பூர்லேருந்து இங்கே மேலே குன்றி அந்த வில்லேஜுக்கோ. பட் நமக்கு போகிறப்போ ரிட்டர்ன் போகிறப்போ மேபி ஜீப் இருந்தாக்க ஜீப் ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் சீ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோடு நடு காட்டு உள்ள ஒரு சின்ன ரோட்டில் அழகான ஒரு பேருந்து பயணம். ஏன் நான் ஏதாவது வந்தாக்கா நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ரேர் அப்படின்றாங்க இங்கே இருக்கிறவங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்டேன், அது கொஞ்சம் ரேர் தான் அப்படின்றாங்க. ஸோ இப்போல்லாம் அவ்வளோ ஒன்றும் வரதில்லை போல இருக்குது. மேபி வரும், நமக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீடுங்க அங்கங்கே இருக்குது. ஸோ இந்த
ஃபாரஸ்ட் ரூட்டெல்லாம் தாண்டி நம்ம மேலே ஊர் உள்ள வந்துட்டோம். அவ்வளோதாங்க, லாஸ்ட் ஊர் வந்துருச்சு. அங்கங்கே வந்து மக்கள் இறங்குறாங்க கொஞ்சம் பேர். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே இந்த பஸ் வந்து திருப்பி கீழே இறங்கும் சத்தியமங்கலத்துக்கு. நம்ம வந்து அதே பஸ்ஸில் போக வேண்டியது. ஸோ இதுதான் வந்து குன்றி வில்லேஜ்.
இது பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கிறாங்க பிரேக்காக. ஸோ இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் கிளம்புது பஸ்ஸு. நாம் இதே பஸ்ஸில் வந்து திருப்பி சத்தியமங்கலம் போக போகிறோம்.